டேய் தாமு, கார்த்தி எங்கடா என்ன ஆளை காணோம்? கால் பண்ணி பாடுறா. கால் பண்ணா வெயிட்டிங்லேயே போதும் மச்சான். ஆளுங்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்படி என்னதாண்டா ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருப்பானுங்க? தெரியலையே மச்சி. அது வந்ததுலேருந்து கண்ணாடி பார்த்துன்னு காம்பர். அவனை கேளு. ஆமாண்டா, நான் தான் ஏரியா 4 பேர் வச்சிருக்கேன் பாரு. என்கிட்ட கேட்குறேன், வராம பாரு, அவன்கிட்ட கேளு. சரிடா செல்லம், பாய். நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். என்ன மச்சான், என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கு? ஆமா, இவர் பெரிய மாஸ் ஹீரோ, இவர் வேற கலாய்க்கிறாங்க. டேய், நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பற்றி மட்டும் பேசுவோம்டா. நாளைக்கு நியூ இயர், நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணியா? டிஃப்ரெண்டானா? மச்சி, ஓபன் த பாட்டில். மச்சி சரக்கா. மச்சான், இனிமே எல்லாம் அப்படிதான். நாமளும் எத்தனை நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது? ஏய் இல்லைடா, கொஞ்சம் பயமா இருக்குடா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இதுக்கு தான் இந்த குழந்தையெல்லாம் கூப்பிட வேணான்னு. சரிடா, நாங்கள் 3 பேர் மட்டும் தண்ணி அடிக்கிறோம். நீ கம்பெனி கொடுத்தா மட்டும் போதும். சரி, உன் பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்கே போய் தண்ணி அடிக்க போறீங்க? கண்ணா, அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு நைட் எங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கண்ணா? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருதுடா. அதுக்கு இல்லைடா, வீட்டில் மாட்டணும் செத்தம். ஏய் நிறுத்துறா. செத்தாலும் நம்ம அவன் வீட்டில் தான் தண்ணி அடிக்கிறோம். சாரி, நாங்கள் அடிக்கிறோம், நீ வேடிக்கை பாரு. மச்சான், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுன ஒரே ஆள் நீ தான்டா. சரி மச்சான், நீ சரக்கு வாங்கிட்டு, நீ சைட் டிஷ் வாங்கிட்டு. இப்போ நான் நீ வந்தா மட்டும் போதும். கிளம்புறேன். சரி மச்சான், 7 o'clock ஷார்ப்பாக வந்துரு. நான் கிளம்புறேன். லேட் பண்ணிடாத. செக், செல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? தன்னான நானே தான நன்னே தான நான நன்னே. என்ன இன்னும் பசங்களை காணும்? கார்த்தியா? மச்சான், வீட்டில் யாரும் இல்லைல்ல? வீட்டுலலாம் யாரும் இல்ல. நீயே எவ்வளவு லேட்டு? சரக்கு வாங்க லேட் ஆயிடுச்சு மச்சான். உன் கதையை நிறுத்து. குமார் தாம எங்க? அவனுக்கு இன்னமா வரல, சைடிஷ் வாங்க போயிருப்பாங்க. சரி, சரக்கு வாங்க லேட் ஆச்சுன்னு சொன்ன, சரக்கு எங்க? வெளியே வச்சிருக்க மச்சி. நீ மாடியில் வெயிட் பண்ணு, நான் டிவி ஆஃப் பண்ண வந்துடுறேன். சொல்றா. சொல்றா தாமு. ஹலோ சரண். சொல்றா தாமு. மச்சான், காலைல கார்த்தியும் குமாரும் போனானுங்களா வண்டியில? ஆமா போனாங்க. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? கார்த்தி செத்துட்டான்டா. சீக்கிரம் வாடா. சொல்ற? பயமா இருக்குதுடா. கார்த்தி என் கூட இங்க மத்தியில தானே இருக்கான். இங்க தானே இருக்கான். All circuits are busy now. Please try your call later. என்ன மச்சான், வேர்த்தெல்லாம் ஊற்றிருக்கு. ஆமாம், என்ன இங்கே படியை தரையிட உட்காந்து இருக்க? மச்சான், நீ எப்படிடா இங்க? மச்சான், காலையில் பிளான் போட்டதே நீ தான், அதுக்குள்ளேயே மறந்துட்ட? இல்லை மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணான். காலையில் நீங்கள் போய் வண்டியில் போனீங்கல்ல,
இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார்த்தி வந்து ஸ்பாட் அவுட்டு. நீ ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னா மச்சான். மச்சான் யார் சொன்னான்னு சொன்ன? தாமுடா. மச்சான் அவனே ஒரு அகாத்துகா, அவன் பேச்செல்லாம் போய் கேட்டு இருக்கியடா. மச்சான் இன்னைக்கு காலையில் நம்ம அவனை கலாச்சோம்லடா, அதுக்கு தான் மச்சான் அவன் நம்ம ரிவீட் அடிக்கிறான். இவடோன ரிவீட் திருப்பி அடிக்கிறது மச்சி. ஆமாண்டா, இந்த தாமுனா என்னையே ஏமாத்திட்டான்டா. சரி மச்சான், கார்த்தி மேலே வெயிட் பண்ணுறான். நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வந்துடுறேன். நீ மேலே போ. சரி சீக்கிரமா மச்சான். சிக், எனக்கே ரிவிட்டேஷன் அந்த தாம். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் லாரியும் பைக்கும் மோதிக்கொண்ட விபத்தில் அதே இடத்தில் பொறியியல் கல்லூரி மாணவரான கார்த்தி என்பவர் பலியானார். மற்றொருவரான குமார் என்பவர் சிகிச்சைக்காக அருகிலுள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹலோ சொல்றா மச்சான். டேய் எங்கடா இருக்க? டேய் குமாரம் செத்துட்டான்னு சொல்றாங்கடா. டேய் சீக்கிரமாடா. பயமா இருக்கடா. அப்ப இங்க இருக்குதேடா. செத்தாலும் நம்ம அவன் வீட்டில் தான்டா தண்ணி அடிக்கிறோம்.